வணக்கம். ரேட் நியூஸ் செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திருக்கோவிலூர் நகரக்குழு சார்பில் திருக்கோவிலூர் நகராட்சிக்கு தெருவோர வியாபாரிகளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வண்டி தர வேண்டும் எனவும், திருக்கோவிலூர் நகரில் வரலாற்று சிறப்புமிக்க உலகளந்த பெருமாள் கோவில் தெப்பக்குளம் தீர்த்தபாரி கூடத்துக்கு தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கி பணி கிடப்பில் போடப்பட்டுள்ள பணியை உடனடியாக எடுக்க உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி நகர செயலாளர் PHK கிப்சு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் நகர துணை செயலாளர் அருண்குமார், மேனாள் நகர செயலாளர் பஷீர் அகமது, சிறப்பு அழைப்பாளர்கள் AV சரவணன், K ராமசாமி மற்றும் AIYF மாவட்ட செயலாளர் ராமன், மாவட்ட தலைவர் விஜய் என கட்சி நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை கோஷங்களாக எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நகராட்சி நிர்வாகம் ஒரு 50 பேர் கூடினால் கூட எழுதி கொடுத்தால் அந்த இடத்துல ஏதாவது பேரிகார்ட் போடுவாங்க, அல்லது அந்த பகுதியில் இந்த சுகாதார ஏற்பாட்டிற்காக நம்முடைய அந்த வெள்ளை பொருள்லாம் தூக்கி வைப்பாங்க. அதெல்லாம் செய்ய வரலாறு. ஆனா இது யாரும் நகராட்சியிலிருந்து ஒரு ஆளுங்க வரலையா? ஏன்னா வேடிக்கை நகராட்சிக்கு எதிராக நடக்கிற ஆர்ப்பாட்டால நகராட்சி நிர்வாகம் இதுக்கு எதிராக நிற்கிறதோ, அதனால குறைந்தபட்ச ஒரு சுகாதார ஏற்பாடு கூட இங்கு நடைபெறவில்லை. வெட்டவில்லை. உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய நிர்வாகமா நகராட்சி சொன்னா உள்ளபடியே